சிறந்த மாதம்னு சொல்லுவோம். Recording in progress. நம்மளுக்கு நிறைய வளர்ச்சி, அதிகமான சேல்ஸ், எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி, நிறைய புதிய ஏஜென்ட்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. வால்டன் நிறைய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிட்டு மக்கள் வரவேற்பு ஆம், நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, வால்டன் இந்தியா வளர்ந்துட்டு வருது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்க வளருதுன்னு முக்கியம் இல்லை, ஆனா இந்தியால வால்டன் வளர்ந்துட்டு வருது. ஆம், நிறைய விஷயங்கள் நாங்க பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ, மூன்றே ப்ராடக்ட்: விசிடி, விப்ரோ 10, விஆர் 4. நம்மளுக்கு ஏறக்குறைய 6 ஸ்டாஃப் இதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் பாசிட்டிவான வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்காக நம்ம என்ன சொல்றோம்னா, நிறைய விஷயங்கள், மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம் இந்தியாவுக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹைதராபாத்ல புது ஆபீஸ். இந்த ஆபீஸ் எங்க இருக்குன்னா ஜூப்ளி ஹில்ஸ். ஜூப்ளி ஹில்ஸ் வந்து ஹைதராபாத்ல ஒரு மெயின் பிசினஸ் சென்டர். இது ரோட்டோரத்திலே இருக்கு. ஸோ இந்த புது ஆஃபீஸ் வந்து ஏப்ரல்ல நம்ம ஓப்பனிங் செரமனி செய்கிறோம். இருந்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆஃபீஸ்ல ஏறக்குறைய மீட்டிங்ல 100லேருந்து 250 பேர் இருக்கும் உட்காரலாம். அடுத்து நம்மளுக்கு ஹோட்டலே தேவையில்லை. அந்த அளவுக்கு ஹைதராபாத்ல புதிய ஆபீஸ் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இது ஏப்ரல்ல வந்துடும். ஏப்ரல் அடுத்த மாசம் தான் ஏப்ரல். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஹைதராபாத்ல வந்துட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூன்றாவது 3rd anniversary. இதுவும் வந்து ஜேஆர்சி கன்வென்ஷன் சென்டர். ஹைதராபாத்லேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்வென்ஷன் சென்டர். நம்ம ஏறக்குறைய 1500 பேர் எதிர்பார்க்கிறோம். இது இது வால்டன் 3rd anniversary மட்டும் இல்ல, வால்டன் இந்தியாவுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, வால்டன் இஸ் தேர் இன் இந்தியா. இது ஒரு முக்கியமான தருணம், முக்கியமான நிகழ்வு. இது நீங்க நினைக்காதீங்க, இது ஹைதராபாத்ல செய்றாங்க அவங்களுக்கு மட்டும் இல்ல. இது இந்த 3rd anniversary இந்தியா முழுதும் வால்டனை பத்தி தெரிய போகுது. அதுல இது ஒரு சரித்திரமான ஒரு தருணம். இந்த சரித்திரத்துல நீங்களும் இருக்கணும். ஃபவுண்டர் வராரு இந்த அனிவர்சரிக்கு. நிறைய பிளாட்டினம், டைமண்ட், டாப் 30 அவார்ட்ஸ் கொடுக்க போறோம். அடுத்தது புது சில்வர். யாரெல்லாம் 2026ல சில்வர் ஆகுறாங்களோ நீங்க அங்க வந்து பின் எடுக்கலாம். பாருங்க, இதான் முதல் தடவை மலேசியா விசா தவிர்த்து ஒரு நிகழ்வுல 1500 பேர் வராங்கன்னா அது இந்தியாவில். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு வருது. அது மட்டும் இல்ல, சென்னை ஆபீஸ் நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப இன்னொரு மாடி இருக்கிறோம், ஒன் மோர் ஃப்ளோர். நம்மளுக்கு தெரியுது என்னன்னா, வால்டன் இந்தியா தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும். அதற்கு நம்ம தயாரா இருக்கணும். ஸோ இது ஏப்ரல் இல்லைன்னா மேல இது ரெடி ஆகிரும். இன்னொரு மாதிரி உங்களுக்கு மீட்டிங் ரூம், ஏறக்குறைய 150 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு மீட்டிங் ரூம், அப்புறம் நிறைய விஷயங்கள். நீங்க பாருங்கன்னா, இது எல்லாமே இந்த ஆண்டுல 2026ல நடந்துட்டு வர விஷயம். அப்ப உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பிடிக்குதோ இல்லையோ, பிடிக்குதோ இல்லையோ, வால்டன் இந்தியா பிசினஸ்லயும் சரி, வளர்ச்சியிலும் சரி வளர்ந்துக்கிட்டு வருது. ஸோ அப்ப உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த நிறுவனம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப பொதுவா நம்ம தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாட்டுல மட்டும்தான் வால்டன். இப்ப இந்த 3 ஸ்டேட்டை தவிர்த்து
வேற வேற இடத்துலலாம் நம்மளுக்கு வரவேற்பு வந்துட்டு இருக்கு. ஐயோ! அப்ப அ வால்டன் இந்தியால வளருது. ஸோ வால்டன் வளருது. அப்ப நீங்க எப்படி? சரி, அ இன்னைக்கு இந்த மீட்டிங்ல வந்திருக்க அனைவரும் நீங்க என்ன யோசிக்கிறோம்னா, நம்ப வந்த நோக்கம் வால்டன்ல ஏஜென்ட்டா இருக்கிற நோக்கம் வந்து, வால்டன் வளர்றதுக்கு இல்ல. நாம் வளர்றதுக்கு. நீங்க வளரணும். அப்ப உங்க வியாபாரம் எப்படி வளருது? வால்டன் வளர்ச்சியில நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனா, அதுக்கு நாங்க கம்பெனில சந்தோஷப்படுறோம். உங்க பிசினஸ் வளருதா? இப்ப நல்லா யோசிச்சு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தேதி 10 மார்ச் எப்படி இருக்கு? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 10 நாளு. எந்த என்ன மாரியான வளர்ச்சி பார்க்குறீங்க? உங்க ஆர்பில வளர்ச்சி இருக்கா? உங்க ஏஜென்ட்ஸ்ல வளர்ச்சி இருக்கா? நீங்க வளர்ந்திருக்குங்களா? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், பிசினஸும் வளரணும்னு சொல்லுவாங்க. ஸோ, ம் ஒரு பக்கம் சந்தோஷம், வோல்டேன் இந்தியால வளருதுன்னு. ஆனா ஒரு 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 பக்கத்துல மனசு கஷ்டமா இருக்கு. எதிர்பார்க்கிற அ தமிழ்நாட்டுல எதிர்பார்க்கிற அளவுக்கு வளரலையே. நம்மளோட ஹெச்கியூவே தமிழ்நாட்டுல, சென்னையில. நெறைய சலுகைகள் இருக்கு. ஆபீஸ் பெருசாக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஓ நீங்க பார்க்கணும். உங்க லீடரோட பிசினஸ் வளருது. உங்க பிசினஸ் வளருதா? நம்ப வால்டன்ல இருக்கிற நோக்கமே நாம் வளரணும். நம் பிசினஸ் வளரணும். நாம் சம்பாதிக்கணும். அதான் உங்களோட நோக்கம். அப்ப இந்த 2026ல வால்டன் வளருது. இந்த கேள்வி நீங்க கேட்கணும் உங்களுக்கு. உங்களுக்கு தான் தெரியும். நான் மொத்த தமிழ்நாடு சொல்லுவேன். ஆனா, உங்க தனிப்பட்ட முறையில தமிழ்நாட்டுல கூட சிலர் வியாபாரங்கள், சிலர் ம் ஏஜென்ட்ஸோட பிசினஸ் வளருது. சில லீடர்ஸோட ஆர்பி வளருது. சில ஏஜென்ட்ஸோட வருமானம் வளருது. ஆனா, உங்க வருமானம் வளருதா? உங்க பிசினஸ் வளருதா? இன்னும் நல்லா யோசிக்கணும். நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, நான் காக்க, நீங்க வாக்கு குடுத்தங்க. இந்த 2026 புதிய ஆண்டு எனக்கு மிக சிறந்த ஆண்டா இருக்கும் வரணும். அந்த வாக்க குடுத்து 2 மாசம் 10 நாள் தான் ஆகுது. என்ன ஆச்சு உங்க வாக்குக்கு? இது வளரலையே. அப்ப நீங்க பாருங்க, நீங்க நீங்க குடுத்த வாக்கு உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும் சேர்த்து குடுத்துங்க. இந்த ஆண்டு சிறந்த ஆண்டா இருக்கணும். அதுக்கு தான் நெறைய தயாரா இருக்கோம் நாம. நீங்க வளரும்போது அ எல்லாம் ரெடியா இருக்கணும். ஆனா நீங்க குடுத்த அ வாக்கு அளவுக்கு வளர்ச்சி இல்லையே. ம் அ எல்லாத்தையும் சொல்லல. ஆனா வளர்ச்சி சிலர் மட்டும் தான் வளர்ந்திருக்குங்க. சிலர் மட்டும் தான் வியாபாரம் வளர்ந்திருக்கு. இப்ப நல்லா இப்ப நீங்க பார்க்கும்போது, ஆண்டுக்கு ஆண்டு இதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். 2020ல சொன்னோம். இது அ என்னோட ஆண்டு, என்னோட வெற்றி ஆண்டு. அதே போல தான் வால்டன் 2024ல நீங்க சொல்லியிருப்பீங்க. இந்த ஆண்டு என்னோட சிறந்த ஆண்டு. போன வருஷம் 2025ல சொன்னேங்க. இந்த ஆண்டு பாருங்க சார், என்ன நடக்குதுன்னு. மறுபடியும் ஜனவரில பார்க்கும்போது, அதே வாக்கு எல்லாரும் குடுத்தாங்க. 2026 ஏன் அ என் ஆண்டா இருக்கும். நான் சாதிக்கிற ஆண்டு. நான் வெற்றி அடைய ஆண்டு. இப்ப வால்டன் வெற்றி அடைந்துட்டு வருது. வால்டன் வளர்ந்துட்டு வருது. நீங்க வளர்ந்தங்களா? நீங்க நல்லா பாருங்க. இந்த கடந்த நான் இந்த
3 மாதத்துல ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் இன்னைக்கு 10ஆம் தேதி என்ன மாற்றங்கள் உங்க வியாபாரத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க அறிவு வளர்ச்சி, உங்க ஆற்றல், உங்க நெட்வொர்க், உங்க டீம்? பழைய குருடி கதவை தொடடின்னு சொல்ற மாதிரி அப்படிதான் இருக்கு. ஆஹ், எத்தனை பேர் ஆர்பி எடுத்திருந்தங்க பிப்ரவரியில? எத்தனை பேர் விசாக்கு வந்திருந்தங்க? அப்ப அந்த விசால நீங்க அந்த சொன்ன நானும் அடுத்த வெற்றியாளர் நான் வாக்கு உற்சாகமா இருந்தங்க. எல்லாம் எங்க போச்சு? சரி, இது நீங்க இதை நீங்க கவனிக்கலைன்னா இதே மீட்டிங் நம்ம டிசம்பர்ல இதே கேள்வி கேட்கறதா இருக்கும். ரொம்ப முக்கியம். நீங்க இப்பயே இந்த கேள்வி உங்களை நீங்க கேட்கணும், இல்லைன்னா டிசம்பர்ல நீங்க கேட்கறதா இருக்கும். அப்ப டிசம்பர்ல இந்த கேள்வி கேட்டீங்கன்னா டூ லேட். இப்பயே நீங்க கேட்கணும். என் ஜனவரி ஆர்பி எவ்வளவு, பிப்ரவரி ஆர்பி எவ்வளவு, மார்ச் 21 நாள் இருக்கு, எவ்வளவு ஆர்பி இருக்க போறேன், என்ன செய்ய போறேன். அப்ப அப்போ உங்க பிசினஸ் எதிர்பார்த்ததுக்கு போல வளரலன்னா என்ன காரணம்? Why? இப்போ மொத்த இந்தியாவே வளரலன்னா ஓகே சொல்லலாம், சார் இந்தியாவே வளரல, அதனாலதான் என் பிசினஸும் வளரல. ஆனா இந்தியாவில மத்த இடத்துல வளர்ந்துட்டு வருது, மத்த லீடர்ஸ் வளர்ந்துட்டு வராங்களே. உங்களுக்கு பின் சேர்ந்தவங்களும் உங்களுக்கு முன் சேர்ந்தவங்களும் வளர்ந்துட்டு வராங்க, நீங்க வளரலையே. சோ கேள்வி நீங்க கேட்கணும். ஆக்சுவலி இந்த கேள்வி நான் கேட்க கூடாது, நீங்க கேட்கணும். எந்த அளவுக்கு நீங்க செக் பண்றீங்க? இன்னைக்கு தேதி 10, இன்னும் 26 ஒரு நாள் இருக்கு, 21 நாள். எனக்கு ஆர்பி வரணும், என்ன செய்யணும், யாரு மூவ் பண்றா, யாரு மூவ் பண்ணல, யாரு அப்கிரேட், யாரு ரிப்பீட் சேல்ஸ் பண்ணி, இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டே இருக்கணும். எத்தனை புது பேர் வந்திருக்காங்க, யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் சில்வர் ஆக்குறது, உங்களுக்கு காரணம் தெரியணும். வேகமா போனாலும் காரணம் தெரியணும், மெதுவா போனாலும் தெரியணும். பிசினஸ் வளர்ந்தாலும் உங்களுக்கு காரணம் தெரியணும், எதனால வளர்ந்துருக்கு. இறங்கினாலும் உங்களுக்கு அந்த காரணம் தெரியும், எதனால இறங்குனுச்சு, யார் வேலை செய்யல, ஏறுனா யார் வேலை செஞ்சிருக்காங்க. சோ ஒரு அளவு அந்த என்ன சொல்லுவாங்க, ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும் இதெல்லாம். இது பிசினஸ், பெரிய பிசினஸ், $1,000,000 பிசினஸ். இது சராசரி பிசினஸ் இல்ல. உங்க வாழ்க்கை, உங்க குடும்ப வாழ்க்கை, உங்க பரம்பரை வாழ்க்கையே மாறுறதுக்கு உள்ள ஒரு வியாபாரங்கள். சோ இத நீங்க கேள்வி கேட்கணும் உங்களை. சோ நம்மளுக்கு என்னன்னா, மத்தவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய் கூசாம கேட்போம். கவர்னர் என்ன பார்த்து கேட்போம், ஏன் வேலை செய்யல. ஆப்லா என்ன பார்த்து கேட்போம், ஏன் உதவி செய்யல. கம்பெனியை பார்த்து கேள்வி கேட்போம். நம்மள கேள்வி கேட்டிருக்கோமா? உங்களை நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் இன்னும் கொஞ்சம் கூட வேலை செஞ்சிருக்கலாமே, நான் கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கலாமே, இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பேரை சைன் பண்ணிருக்கலாமே. சரி, நம்ம பார்க்கணும், நம்ம வியாபாரம், நம்ம பிசினஸ் அப்படியே ஸ்டாக்னன்ட் நவுறாம இருக்குன்னா, நீங்க அந்த என்ன சொன்னாங்க, இந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு இருக்க மாதிரி செஞ்ச விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதேதான் 2024 சேர்ந்தவங்க என்ன செய்யறாங்களோ அதே போல அந்த அந்த ஒரே சர்க்கிள்ல எண்ணங்களும் அப்படிதான் இருக்கு, மைண்ட் செட்டும் அப்படிதான் இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க நீங்க நடத்துற மீட்டிங், நீங்க செய்யற பிரசன்டேஷன், அந்த ஒரு ஒரு உற்சாகம் இல்ல, ஒரு எனர்ஜி இல்ல. அந்த அப்படி அதே சர்க்கிள்ல இருக்கும். சோ அதனாலதான் 2024 என்ன செஞ்சீங்களோ அதே 2026 நீங்க செஞ்சீங்கன்னா அதே ரிசல்ட்ஸ் தான் வரும். ரிசல்ட்ஸ் மாறணும்னா உங்க இந்த உங்க பிசினஸ் மாறணும், வருமானம் மாறணும், நிறைய மாற்றங்கள் நீங்க கொண்டு வரணும். ஏன்னா இப்ப நான் சொல்றேன், ஆபீஸ் மாறுது,
பெரிய ஆபீஸ், நிறைய இது செய்ய போறோம், பெரிய அளவுல நீங்க வாழ்க்கை மாறிட்டு வருது. நீங்க மாறிட்டீங்களா? நத்திங் ஹேஸ் சேஞ்ச் இஃப் யூ ஹேவன்ட் சேஞ்ச். நீங்க மாறணும். நாம் எல்லாம் ட்ரைனிங்லயும் எல்லாம் மீட்டிங்லயும் இந்த மாற்றங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். எண்ணங்கள், சிந்தனைகள் மாறணும், எண்ணங்கள் மாறணும், நீங்க போடுற உழைப்பு மாறணும். நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு உங்க உழைப்பு எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொண்டு வருது? அதிகமா இருக்கா? பாசிட்டிவா? பழக்க வழக்கங்கள் மாறணும், attitude. உங்க வருமானம் மாறணும். அவன் ஜனவரி வருமானத்தை பாருங்க. அப்ப பிப்ரவரி வரும்போது பிப்ரவரி வருமானம் ஜனவரியோட அதிகமா இருக்கா? மாற்றங்கள் இருந்துச்சா? இப்ப மார்ச் வருது. இந்த மார்ச் வருமானம், மார்ச் ஆர்பி ஜனவரி பிப்ரவரியோட அதிகமா இருக்கணும். அதுக்கு என்ன மாறணும்? உங்க உழைப்பு மாறணும், ஒர்க் எத்திக்ஸ் மாறணும். இல்லைன்னா மாற்றங்கள் இல்ல. நீங்க உங்களை புஷ் பண்ணல. ஏற்கனவே கிடைச்சவன் சந்தோஷத்துல இருந்தாங்கன்னா அப்படிதான் இருக்கு பாருங்க. ஞாபகத்துல வச்சுங்க, நான் என்ன சொல்றேன்னா, வால்டன் நிச்சயமா வளரும். ஆனா அது நோக்கம் அல்ல. நீங்க வால்டன்ல இருக்கிற நோக்கம், நீங்க வளரணும், உங்க வருமானம் வளரணும், உங்க ஆர்பி வளரணும். சோ இந்த பிசினஸ்ல உங்களோட போக்கஸ் மாறிடுது. நிறைய இடத்துல மனசை தளர விட்டுருங்க. செக் செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும். நீங்க போக்கஸ் பண்ணுங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இன்னைக்கு நம்ம வால்டன்ல ஒரு பிசினஸ் மேனா இருக்குங்க நீங்க. இது வால்டன் வந்து உங்களோட பிசினஸ். நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். இது உங்க பிசினஸ். சோ அப்ப நீங்க எதுல போக்கஸ் இருக்குங்க? நிறைய நீங்க லீடர்ஸ் பாருங்க. லீடர்ஸ் கேதர் பண்றாங்க, லீடர்ஸ் மீட் பண்ணும்போது எதை பத்தி பேசிட்டு இருக்குங்க? பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்குங்களா? ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசிட்டு இருக்குங்களா? அப்லைன் சரியில்லை, டவுன்லைன் சரியில்லை, கம்பெனி சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, வெயில் வெதர் சரியில்லை, ரோடு சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை. சோ உங்க போக்கஸ்ட் எதுல இருக்கு? பிசினஸ் வளர்ச்சியில இருக்கா? சரி, அப்ப இந்த பிசினஸ்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எதை பத்தி சிந்திக்கிறீங்க? நான் சொன்னோம்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் புக் இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்ப எதை பத்தி நீங்க அதிகமா யோசிக்கிறீங்களோ அது வளரும். பிசினஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து பிசினஸ் பத்தி நிறைய யோசிச்சா பிசினஸ் வளரும். பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ், குறை பத்தியே நீங்க பேசிக்கிட்டு போக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இது வளரும். அதனாலதான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த படிக்கும் போது அரியர் இருக்கிறாங்களே, அதே போல மீண்டும் மறுபடியும் மறுபடியும் அதே பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா போக்கஸ் எங்க இருக்கு? நம்மளுக்கு எல்லாருக்கும் இலக்கு இருக்கு. இன்னைக்கு என்ன இலக்கு? பிசினஸ் இலக்கு, ஆர்பி எடுக்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு. ஆனா நீங்க உங்களோட இலக்கோட இந்த சில்லற பிரச்சனைகள் அது பெருசா இருக்கு. உங்க மைண்ட் செட், உங்க இலக்கு, எதிர்காலம், வியாபாரம் ஓட இந்த சில்லற விஷயங்கள் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறங்க. நீங்க நல்லா யோசிச்சு அன்றாடம் எதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கங்க? சரி,
நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா, குறை, நிறை எல்லாத்துலயும் இருக்கும். கம்பெனிலயும் குறை, நிறை இருக்கும். லீடர்ஸ் கிட்டயும் குறை, நிறை இருக்கும். டவுன்லைன் கிட்டயும் உங்க டீம் கிட்டயும் குறை, நிறை இருக்கும். ஆனா நீங்க குறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அந்த குறை பெருசா தெரியும். எப்ப நிறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நிறை பெருசா தெரியும். அப்ப அன்றாடம் நீங்க பாருங்க, அன்றாடம் உங்க சிந்தனைகள், எண்ணங்கள், பேச்சு குறைய பத்தியா, நிறைய பத்தியா? சரி, நல்லா யோசிச்சு பாருங்க. குறை இல்லாத மனிதர்கள் அல்ல, குறை இல்லாத நிறுவனங்கள் அல்ல. அதே போலதான் நிறை இல்லாத மனிதர்கள் அல்ல, நிறை இல்லாத மனித நிறுவனங்களும் அல்ல. சோ இல்லாத பத்தி யோசிக்கிறத விட இருக்கிறத யோசிப்போங்க. என்னெல்லாம் இருக்கு உங்கள்கிட்ட? இப்ப மீட்டிங் எப்படி இருக்கு, லீடர்ஸ் எப்படி இருக்காங்க? சோ ஸ்டார்ட், மைண்ட் செட் மாத்துங்க. இலக்க பத்தி பேசுங்க, எதிர்காலத்தை பத்தி பேசுங்க, வியாபாரத்தை பத்தி பேசுங்க, யாருக்கு உதவி செய்ய முடியும்னு பத்தி பேசுங்க. இந்த குறைய பாக்குறது குறைச்சிருங்க. அதே போலதான் உங்களுக்கு. நீங்க பாருங்க, குறை நிறைன்னு போகும்போது அதே போலதான் பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும். நம்ம அதிகமா நெகட்டிவ்க்கு எனர்ஜி கொடுக்கிறோம். பாசிட்டிவான விஷயத்தை பத்தி பேசுறதே இல்லை. சில டைம்ல, சில நேரத்துல நம்ம பார்ப்போம், ஒரு லீடரோ ஒரு அப்ளைனோ வந்து நம்மளுக்கு உதவி செய்யும் போது அது நம்ம என்ன பார்க்கறோம்னா, ஓ அவர் கடமை செய்யறது இல்ல இல்ல, பாசிட்டிவ்லயே பார்ப்போமே. எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணங்கள். இதே போலதான் கம்பெனிலும் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, நிறைய விஷயங்கள். சோ மைண்ட் செட்டை நீங்க மாற்ற ஆரம்பிக்கணும், பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிக்கணும். சோ இந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டி அதே போல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க மைண்ட் செட் 20-25 இருக்கா? சிலதுக்கு 20-20 இருக்கும், 20-24 இருக்குதா? அதை மாறணும். நீங்க அந்த 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 சர்க்கிள் விட்டுட்டு நேர் ரோட்டுக்கு வரணும். உங்களோட நோக்கத்துக்கு வரணும், உங்களோட பயணத்துக்கு வரணும். நம்மளோட போற பாதை வந்து தூரமானது, நிறைய சாதிக்கிறதுக்கு இருக்கு. அப்ப உங்க எனர்ஜி இந்த நெகட்டிவ், இந்த குறையில நீங்க போக்கஸ் பண்ணுங்கன்னா நீங்க பாசிட்டிவ்லயும் நிறையிலையும் நீங்க போக்கஸ் பண்ண முடியாது. டைம் வந்துருச்சு, வெயிட் பண்ணாதுங்க. அக்டோபர்ல, டிசம்பர்ல இத பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு ஒரு வினாடி நின்று யோசிச்சு போதும். இதுக்கு இந்த ஆண்டு உங்க ஆண்டா இருக்கணும். சோ அந்த வட்டத்துல இருந்து வெளியாவிருங்க, அந்த நெகட்டிவ்ல இருந்து வெளியாவிருங்க. அப்ப உங்க நீங்க இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு உங்க எதிர்காலம் தான் தெரியணும், வெற்றி தான் தெரியணும், சாதனை தான் தெரியணும், சம்பாதிக்கிறது தெரியணும், உங்க ஆர்பி குமியிறது தெரியணும். சோ இதுதான் உங்களுக்கு அதிகமான எனர்ஜி, மைண்ட் செட், சிந்தனை இதுல இருக்கணும். வெளியே வெளியே வந்துருங்க. புதிய சிந்தனை, வெற்றியாளரோட சிந்தனை. அப்ப ரீசெட் பண்ணுங்க. இன்னைக்கு மார்ச் 10. இதுல மறுபடியும் இது இந்த இந்த ராக்கெட் அனுப்புற மாதிரி அவங்க இந்த ராக்கெட் அனுப்பும் போது வினாடிக்கு வினாடி எவ்ரி செகண்ட் அவங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் விட்டுட்டா
ஒரு ஒரு சென்டிமீட்டர், ஒரு மில்லிமீட்டர் தவறுனாலே வேற இடத்துல போய் சேர்ந்துரும். அதே போல உங்க பிசினஸ், உங்க எண்ணங்கள் நீங்க சரிப்படுத்தல, அது எங்கேயோ கொண்டு போயிரும். இருட்டறைக்கு கொண்டு போயிரும். ஸோ ரீசெட், ரீஸ்டார்ட். ஏன்னா இந்த ஆண்டு நம்மளுக்கு முக்கியமான ஆண்டு. வால்டன் 10 நாட்டுல இருந்தாலும் இந்த ஆண்டு வால்டன் இந்தியாவோட ஆண்டு. இந்த ஆண்டு நீங்க பாருங்க, அடுத்த விசால அதிகமான வெற்றியாளர் எங்கேருந்து வராங்கன்னா இந்தியால இருந்து வரும்போது அது நீங்களா இருக்கணும். அதுக்குதான் நம்ம வால்டன்ல இருக்கிற காரணம். அடுத்த சாதனையாளர், அடுத்த ஆர்பி ரிடீம் பண்றவங்க நீங்களா இருக்கணும். அடுத்த சேமிப்பு அதிகமா இருக்கிறவங்க நீங்களா இருக்கணும். சோ ரீசெட், எண்ணங்களை ரீசெட் பண்ணுங்க. அப்ப நீங்க முடிவு எடுக்கணும். நீங்க மாறுறதுக்கு முடிவு எடுக்கணும். புதிய சிந்தனை வர்றதுக்கு நீங்க முடிவு எடுக்கணும். வெற்றியாளர் ஆவறதுக்கு நீங்க முடிவு எடுக்கணும். இன்று முடிவு எடுக்கிறேன்னா எதுக்காக வால்டன்ல இருக்குங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன சாதிக்க போறீங்க? இது எல்லாமே நீங்க முடிவெடுத்தணும். போதும். கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். சராசரி வாழ்க்கை வாழ்ந்தது போதும். இன்னைக்கு எடுக்கிற முடிவு உங்க எதிர்காலத்தை மாற்ற முடிவா இருக்கும். குறைய பத்தி பேசுறது ஒரு அது முடிவு. இன்னையோட முடிவு இருப்போம். நிறைய பத்தி பேசுவோம். ஒரு நல்ல மனிதனா இருப்போம். ஆம், பெரிய சாதனையாளரா இருப்போம். சோ நீங்க இன்னைக்கு முடிவு எடுக்கணும். சோ அது முடிவு எடுத்தோட நீங்க இப்ப யோசிங்க. இப்ப வால்டன்ல இருக்கேன். எனக்கு என்ன வேணும் வால்டன்ல? ஒண்ணு, பாரம் குறையணும். ஆரோக்கியமா இருக்கிறது அது முக்கியம்தான். ஆனா பாரம் குறையணும். இப்ப என்ன என்ன பாரமா இருக்கு? கடன் பாரம், சேமிப்பில்லாத பாரம், தலைவலி, வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு? நீங்க முடிவு எடுக்கணும். சொல்லுங்களேன். இன்னையோட வெற்றியாளரா மாறணும். எனக்கு என்ன வேணும்? சோ வால்டன்ல நான் சாதிக்கணும். வால்டன்ல சம்பாதிக்கணும். வால்டன்ல ஆர்பி எடுக்கணும். இதுக்கு வால்டன்ல இபிஎல்ல நான் சாதிக்கணும். சோ இந்த இபிஎல் பாத்தீங்கன்னா இந்த இதுல நீங்க என்ன ஆக போறீங்க? ஏன்னா இந்த இபிஎல்க்கும் ஆர்பிக்கும் நிறைய தொடர்பு. சில்வர், நிறைய பேரு சில்வர் ஆகியிருக்குங்க. அடுத்தது கோல் ஆகணும். இவங்க கோல் 80 ஆர்பி. சரி, ஓகே, இது என்ன சாதிக்கணும். ஓகே, கோல் முடிஞ்சு நான் பிளாட்டினம் எடுக்கணும். இந்த ஆண்டுல டிசம்பருக்குள்ளார நான் சில்வர், கோல்ட், பிளாட்டினம் முடிக்கணும். சோ உங்க மைண்ட் செட் அந்த வெறி இருக்கணும், அந்த வைராக்கியம் இருக்கணும். நான் கோல் ஆகணும் 80 ஆர்பி, நான் பிளாட்டினம் ஆகணும் 320 ஆர்பி. இது ஒரு ஆண்டு இருக்கு, எனக்கு 10 மாதம் இருக்கு. புஷ் பண்ண போறேன். ஓகே, அது யோசிக்கணும். அடுத்தது நீங்க கேஷ் ரிடெம்ஷன். அப்ப உங்களுக்கு தெரியணும், நான் 50 ஆர்பி எடுக்கணும். இத 50 ஆர்பி பிளான் பண்ணணும். எத்தனை மாதத்துல எடுக்க போறோங்க? ஒரு மாதத்துக்கு 8 ஆர்பி இருந்தாலும் 8 மாசத்துல, 6 மாதத்துல எல்லாம் 7 மாதத்துல நீங்க 50 ஆர்பி எடுக்கணும். 100 ஆர்பி வேணுமா? ரிடீம் பண்ணுமா? இல்லைன்னா 350 ஆர்பியா? சோ உங்களுக்கு மைண்ட்ல உங்களுக்கு தெரியணும், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். இதான் எனக்கு வேணும். இதுக்குதான் இந்த உழைப்பு. இதுக்குதான் மீட்டிங்க்கு வரேன். இதுக்குதான் ட்ரைனிங்க்கு வரேன். இதுக்குதான் நான் திட்டுலாம் வாங்குறேன் மிஸ்டர் வாலன்கிட்டேந்து. எதுக்கு? இந்த ஆர்பி ரிடீம் பண்றதுக்கு. நான் எடுக்கணும், நான் அனுபவிக்கணும், நான் சாதிக்கணும். சோ உங்களுக்கு முடிவு இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப எதை நோக்கி போறாங்க?
100 ஆர்பியா, 350 ஆர்பியா, 1000 ஆர்பி எடுக்க போறீங்களா இந்த ஆண்டுல? சோ இது இது மனசுல இருந்துட்டே இருக்கணும். இது இது சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இது திஸ் இஸ் வை ஐ அம் ஹியர் இன் வால்டன். இதுக்கு தான் வால்டன் செஞ்சிட்டு இருக்கேன். இதுக்கு தான் இவ்வளவு தடை. இதுக்கு தான் ரவும் பகலும் உழைக்க போறேன். இதுக்கு தான் எண்ணங்களை மாத்த போறேன். பழக்க வழக்கங்களை மாத்த போறேன். இந்த ஆர்பிக்காக. சோ அப்ப உங்களுக்கு தெரியணும் என்ன வேணும்னு. சோ அப்ப எப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியுதோ அப்பதான் நீங்க பிளான் பண்ணி பிளான் பண்ணணும். இந்த 100 ஆர்பி எப்படி இருக்கிறது? அதுக்கு தயாரா இருக்கணும். இந்த 100 ஆர்பி எடுக்கிறதுக்கு ஆம், என்ன என்ன மாதிரியான உழைப்பு, என்ன செய்யணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எப்ப உங்களுக்கு என்ன எது வேணும், என்ன வேணும் உங்களுக்கு தெரியுது. நான் கோல் ஆகணும். இப்ப யாரெல்லாம் சில்வர் ஆகலையோங்க, இந்த மாதம் நீங்க சில்வர் ஆகணும். சில்வர் மட்டுமல்ல, சில்வர் நீங்க பாருங்க, ஒரே மாதத்துல சில்வர் ஆகணும். ஒரே மாதத்துல. அப்ப இந்த மாதத்துல 10 ஐடி போடணும் நீங்க. சோ எப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த நான் இன்னொரு 3 மாதத்துல 4 மாதத்துல நான் 50 ஆர்பி ரிடீம் பண்ண போறேன். அப்ப நீங்க அந்த 50 ஆர்பி எப்படி கிடைக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பிளான் பண்ணு. நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு இப்போ உங்க கூட லீடர்ஸ் இல்லையா? மலேசியா நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. நீங்க பாருங்க, உங்க உங்க டாப் லீடர்ஸ் இருக்காங்க. மேடம் வசந்தா இருக்காங்க, மூர்த்தி சார் இருக்காரு, ராஜமோகன் இருக்காரு, கணேசன் இருக்காரு. சோ அப்ப நீங்க முடிவு எடுக்கணும். நான் ஜூன்குள்ளார 50 ஆர்பி எடுக்கணும். மேடம் சொல்லுங்க மேடம், எனக்கு நான் என்ன செய்யணும் கேளுங்கள். சோ ஆனா நீங்க நீங்க தான் முடிவு எடுக்கணும். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க 50 ஆர்பி வேணுமா, 100 ஆர்பி வேணுமா? சார் எனக்கு 100 ஆர்பி வேணும், நான் என்ன செய்யணும்? சோ அப்ப எப்ப நீங்க என்ன வேணும்னு முடிவு எடுக்கிறீங்களோ அப்ப நீங்க இந்த பிளான் பண்ணணும். இல்லாட்டி நானும் காத்திருந்தேன் காத்திருந்தேன் காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். சோ யூ நீட் டு பிளான். பட் அதுக்கு முன்னால உங்களுக்கு தெரியணும் 100 ஆர்பி. 100 ஆர்பி யாரை கேட்கணும்? யாரெல்லாம் சாதிச்சிருக்காங்களோ. நீங்க விசாக்கு வந்திருந்தாங்கன்னா நீங்க பாத்துக்கலாம். கணேசன் 1000 ஆர்பி எடுத்தாங்க. மேடம் வசந்த 6000 ஆர்பி எடுத்தாரு. அப்ப அப்ப என்ன தெரியுது? இவங்களுக்கு ஆர்பி எப்படி சம்பாதிக்கணும்னு இவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்ககிட்ட நீங்க பிளான் எப்படி எப்படி சம்பாதிக்கிறது, எவ்வளவு ஆர்பி, எத்தனை செட் வரணும், பிளான். சோ யூ நீட் டு பிளான். ஒரு பேப்பர்ல உட்கார்ந்து நீங்க டைம் எடுக்கணும். பிளான் பண்ண ஓகே எப்ப உங்க ஆர்பி சாதிக்க போறீங்க. சோ இதெல்லாம் பிளான் பண்ணணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில யாரு குணாலன் 100 ஆர்பி எடுத்திருக்காரு, பஷீர் 100 ஆர்பி எடுத்திருக்காரு, சிவராமன் 100 ஆர்பி எடுத்திருக்காரு, சாம் எடுத்திருக்காரு. சோ இப்ப இவங்க இவங்க கேட்கலாம் என்ன செஞ்சீங்க, எங்க புஷ் பண்ணாங்க, யாரை புஷ் பண்ணாங்க, எப்படி மானிட்டர் பண்ணாங்க. சோ இதெல்லாம் கேளுங்கள் தரப்படும். ஆர்பி ரொம்ப முக்கியம். இப்ப இந்த பாதை உங்களுக்கு தெரியும். சோ உங்களுக்கு தெரியும் இந்த ஆர்பியா 100 ஆர்பியா, 350 ஆர்பியா. அப்புறம் உங்களுக்கு தெரியும் இது சாதிக்கும் போது உங்களுக்கு தடைகள் இருக்கும், தவறுகள் செய்வாங்க. இதெல்லாம் தாண்டி வரும் போறீங்க. ஆனா உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உங்களுக்கு இருக்கிற லீடர்ஸ் இதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. அவங்க இன்னைக்கு ஒரு லீடர்ஸா இருக்காங்கன்னா, சாதிச்சிருக்காங்கன்னா, இந்த சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் தாண்டி வந்தனால அவங்க அனுபவம் உங்களுக்கு உதவியா இருக்கும். அப்ப நெக்ஸ்ட் உங்களோட என்னன்னா நீங்க சில்வர் ஆகணும். இது
லைசன்ஸ். இபிஎல் சாதிக்கிறதுக்கு உங்களோட சாவி லைசன்ஸ் வந்து சில்வர். அப்ப யாரெல்லாம் சில்வர் ஆகலையோ, இந்த மாதம் நீங்க சில்வர் ஆகுற மாதம் 10 ஏஜென்ட்ஸ். சோ நீங்க யோசிக்கணும், இப்ப சில்வர் ஆகிட்டீங்களா, மறுபடியும் நீங்க 10 ஐடி போடணும். சிலர் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சில்வருக்கு நாங்க பேக் தரோம்னு சொல்லியிருந்தோம். பேக்காகவே சில்வர் பேக், பேக் முக்கியம் இல்ல. சில்வர் ஆக்கி இந்த 10 ஐடி வருதுல, 10 ஏஜென்ட் வராங்களா, அதான் முக்கியம். இந்த சில்வர் ரொம்ப பேரு பேக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இந்த 10 பேர் வர்றாங்களா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. இது கேக் சாப்பிடுற மாதிரி. நம்ம பாருங்க, ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு கேக் வாங்குறோம்ல, கேக் எப்படி வாங்கும்? அந்த ஐசிங் மேல நல்லா இருக்கும், பூ இருக்கும், பழம் இருக்கும். அது முக்கியமே இல்ல. அந்த பேக், அந்த ஐசிங் மாதிரி இந்த 10 பேர் தான் கேக். சோ நீங்க சில்வர் ஆகிட்டா இந்த 10 பேருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பேக் அது எக்ஸ்ட்ரா தான். அந்த பேக் பின்ன ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு பொருள் வாங்கும்போது ஒரு பை தராங்களே, அந்த பை தான் பேக். ஆனா அந்த பைக்காக நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போல. அதே போலதான் இந்த வோல்டைன்ல இந்த பேக் கொடுத்தாங்களே, பேக்காக நம்ம பிசினஸ் செய்யல. நம்ம பிசினஸ் செஞ்ச காரணமே, அந்த சில்வர் ஆகுற காரணமே இந்த 10 பேர் நம்ம கூட வருது. அப்ப உங்க 10 பேர் என்னாச்சு? சில்வர் ஆகணுங்க. நீங்க யோசிக்கணும். 10 பேர் வந்திருக்காங்களே, யாரெல்லாம் ப்ராடக்டாக வந்தாங்க, யாரெல்லாம் பிசினஸ் வந்தாங்க. சோ இந்த நீங்க சில்வர் ஆகணுங்க. நீங்க யோசிக்கணும், அடுத்த சில்வர் யாரு உங்க டீம்ல? ஜனவரியில சில்வர் ஆகணுங்க. ஜனவரியில 10 பேர் வந்திருந்தாங்க. அதுல யாரெல்லாம் சில்வர் ஆக முடியும்? குறைஞ்சது 4 பேராச்சும் அதுல சில்வர் ஆகணும் மறுபடியும் இந்த மாதம். இல்லைன்னா போன மாதமே ஆவி இருக்கணும். அப்ப யோ 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 ஃபோக்கஸ்ட். அப்ப சில்வர் ஆகணும். அடுத்தது சில்வர் உருவாகணும். உங்க 4 பேர்ல 4 சில்வர் யாரு? நான் ஒரு லீடர். எனக்கு 10 வருஷம் அனுபவம் இருக்கு. நான் மட்டும் தான் சில்வர் ஆகிட்டு சில்வர்ல பெருமையா இருக்கும். ஆனா அது இல்ல வால்டன். அதுக்காக பிசினஸ் செய்யல. நம்ம பிசினஸ் செய்யற காரணம், நான் சில்வர் ஆகிட்டு நான் மறுபடியும் 4 சில்வர் உருவாக்குறது தானே பிசினஸோட நோக்கம். சோ உங்களோட சில்வர் யாரு? யார் அந்த 4 பேரு? சோ நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். சோ நிறைய நம்ம என்ன செய்யறோம்னா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடின்னு சொல்லுவாங்க ஞானத்தங்கம். சென்னை பாருங்க. சென்னை சிட்டி பாப்புலேஷன் 7 மில்லியன், 14 crore. சென்னை வட்டாரம் மெட்ரோ பாப்புலேஷன் 26 crore. நம்ம விடும் இங்கேந்து பெங்களூர் போறோம் 2 பேரை ஒரு ஆளை சைன் பண்றதுக்கு. இங்கேருந்து கன்னியாகுமரி ஒரு ஆளை சைன் பண்றதுக்கு. சென்னை, நம்மளோட ஆபீஸ் சென்னையில இருக்கு. என்ன செய்யறோம்? ஏதோ சென்னையில ஆள் இல்லாத போல. ஏதோ சென்னையில எல்லோரும் வால்டைனை பத்தி தெரிஞ்சிட்டாங்க. இனிமே சென்னையில யாருக்கும் சுகர் இல்ல. இன்னைக்கு இன்னைக்கு மலேசியா ஆபீஸ்ல மிஸ்டர் மூர்த்தி, மேடம் வசந்தா தமிழ் மீட்டிங் செஞ்சிட்டு இருக்காங்க. 7 ஆண்டு சென்று பிறகு ஒன்னும் இந்தியர்கள் வால்டைன் தெரியாதவங்க மலேசியால இருந்து இவங்க சைன் பண்ணிருக்காங்க. மலேசியால இருக்கிற இந்தியர்களே ஒரு 30 lakhs. சென்னை சிட்டியில 14 crore. ஏதோ சென்னையில ஆளே இல்லாத போல வெளியே போய்கிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க. அன்றாடம் ஆள், ஜனத்தொகைக்கு பஞ்சமே இல்லை சென்னையில. 27ஆம் தேதி, 28ஆம் தேதி மார்ச்
நம்மளுக்கு கிராண்ட் என்சிஎஸ் எல்லாம் பெரிய பெரிய வந்த நான் தான் பெரிய லீடர், என்னை விட்டா யாருமே இல்ல, என்ன போல வருமா, இது இருக்கும். பாருங்க, 14 crore மக்கள் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு 250 பேர் கிடைக்கல. வெக்கமா இல்ல? அவன் ஒரு ஒரு 250 பேரு நம்மனால கூடுமுள்ளிட்டு நாம் ஒரு பெரிய லீடர்னு சொல்லிக்கிட்டு வந்தாவா இருக்கும். யோசிச்சு பாருங்க சார். என்னோட டீம்லாம் அங்க இருக்காங்க, என்னோட டீம்லாம் எங்க இருக்காங்க, வெளியே இருக்காங்க. சென்னையில யாருமே இல்ல, சென்னையில மனுஷனே இல்ல, மக்களே இல்ல. 14 crore செங்கக்கல்லு தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. இந்த நிகழ்வு, இந்த ஜி கிராண்ட் என்சிஎஸ் எதுக்கு? நீங்க ஏற்கனவே போன ஆண்டுல சில்வர் ஆகணுங்களே, பிளாட்டினம் பின் இருக்குல்ல, உங்க மைண்ட் செட் அவ்வளவுதான். 130 பேருக்குள்ளார அப்புறம் எப்படி வளருது? எப்படி மிஸ்டர் மூர்த்தி மாதிரி வர்றது? எப்படி மேடம் வசந்தா மாதிரி வர்றது? மிஸ்டர் சீன் கம்போடியா மாதிரி வர்றது? நீங்க உங்க எண்ணங்கள் குறுகிய எண்ணங்கள்ல இருந்தா கமிட்மெண்ட் எஸ் அ லீடர். நீங்க பாருங்க, கமிட்மெண்ட் சிம்பிள். பிளாட்டினமா நீங்க 50 டிக்கெட் கமிட் பண்ணிருக்கணும். உங்க புது டீம், உங்க கோல் இல்லாத டீம், யாரெல்லாம் கோலா இருக்குங்களோ 20 பேரு 20 டிக்கெட் வாங்கி இருக்கணும். சில்வரா 10 பேர் சில்வர், 4 பிளாட்டினம் இருந்தா தமிழ்நாட்டுல 200 டிக்கெட் போய் வெளியாகி இருக்கணும். 10 கோல் இருந்தா 200 டிக்கெட் வெளியாகி இருக்கணும். ஜனவரியில இது 30-40 சில்வர் இருந்தாங்களே, 400 டிக்கெட் வெளியாகி இருக்கணுமே. பிசினஸ் யோசிக்கிறேங்க. நிகழ்வு பிசினஸ்க்கு இம்பார்ட்டன்ட் முக்கியம். ஆனா நாம் நினைக்கிறோம் 2 டிக்கெட் வாங்கிட்டோம் சார், அதுதான் நீங்க கோடீஸ்வரன் ஆக போறீங்க. சார் 5 டிக்கெட் வாங்கிட்டேன், அதுலதான் 1000 மார்க் இருக்க போறீங்க. So you need to commit. லீடர்ஷிப் இருக்கணும், தலைமைத்துவம் இருக்கணும். லீடர்ஸ்னா என்னது? யாரெல்லாம் லீடர்ஸ் இருக்கணும்? லீடர்ஸ்னா ஃபாலோவர்ஸ் இருக்கணும், லீடர்ஸ்னா டீம் இருக்கணும். இல்லைன்னா நான் ஒரு லீடர்னு சொல்லக்கூடாது. பிசினஸ் கமிட்மெண்ட் கொடுக்கணும். நீங்க இன்னைக்கு நீங்க லீஸ் பண்ணணும். உங்க டீம்ல எத்தனை கோல் இருக்காங்க, எத்தனை சில்வர், யாரெல்லாம் டிக்கெட் இருக்கு, யாரெல்லாம் ப்ராஸ்பெக்ட் கொண்டு வராங்க. இல்லைன்னா எந்த அளவு எப்படி பிசினஸ் வளர போகுது? நீ தேதி 10-18 நாள் இருக்கு. என்ன புஷ் பண்ணிட்டு இருக்கோம்? ஏன்னா லீடர்ஸ், நீங்க ஸ்டேஜ் ஏற போறங்க, பின்ன இருக்க போறங்க, உங்க டீம் பார்க்கணும். இது உங்களுக்காக செய்யற நிகழ்வு, எங்களுக்காக இல்ல. சோ லீஸ் டவுன். நீங்க பாக்குற உங்க டீம்ல யாரெல்லாம் கோலா இருக்குங்க, யாரெல்லாம் சில்வரா இருக்குங்க, யாரெல்லாம் ஜனவரியில சில்வர் ஆகினாங்க, அந்த சில்வர் 10 பேர் சைன் பண்ணாங்களே, அந்த 10 பேர்ல யாரெல்லாம் வர முடியும்? உட்காரணும், பேசணும், பிளான் பண்ணணும். அடுத்தது நீங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்தியா அனிவர்சரி. ஹைதராபாத்ல நடந்தாலும் வால்டைன் இந்தியா உங்க நிறுவனம், உங்க பிசினஸ், யாரெல்லாம் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டுங்க உங்க டீம்ல செக் பண்ணிருக்காங்க, வாங்க நம்ம 5 பேரு போவோம், இப்பே கால் பண்ணுவோம். ஹைதராபாத்ல யாரெல்லாம் இருக்கா, எங்க எத்தனை ப்ராஸ்பெக்ட் இருக்காங்க, உங்க டீம் கூட உட்காந்து 10 பேர் இருக்காங்களா, ஆளுக்கு 2 ப்ராஸ்பெக்ட் இருந்தாலும் உங்க டீம்ல 20 பேர் இருப்பாங்களாங்க.
டிக்கெட் எடுத்துட்டீங்களா? ஹோட்டல் புக் பண்ணிட்டீங்களா? சார் இல்ல சார், எனக்கு பணம் பற்றாக்குறையா இருக்கு. 10 பேர் சைன் பண்ணுங்க. 24,000 ருபீஸ்க்கு 24,000 ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. காரணங்கள்லாம் காரியம் தான். காரணம் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு இந்த மாதம் 10 பேர் எதுக்கு சைன் பண்ணும்? 10 பேர் சைன் பண்ணி நான் ஹைதராபாத் வால்டன் anniversary-ல இருக்கணும். சிம்பிள் பிளான். இதுதான் பிளான் பண்ணணும். அதுக்கு ப்ரிப்பரேஷன் தயாரா இருக்கணும். ஓகே, நான் நீ ஏப்ரல் 25 ஹைதராபாத்ல இருக்கணும். எனக்கு எவ்வளவு என்ன தேவைப்படுது? யாரெல்லாம் வரணும் என் கூட? யாரை கூப்பிட்டு போகிறேங்க? இவங்கெல்லாம் 10 பேரை சைன் பண்ணா அவங்களுக்கு 24,000 ரூபாய் வருது. அதை வச்சு நம்ம பிளான் பண்ணோம். எது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம யோசிக்கிறது சில்லறையா யோசிக்கிறோமே. சின்னதா யோசிக்கிறோம், பெருசா சம்பாதிக்க முடியாது. திஸ் இஸ் ஜாப் பிசினஸ். கடைசி நேரத்துல எனக்கு 2 டிக்கெட் கிடைக்குமா சார்? நான் இன்னும் 2 பேரை கூட்டு வரேன். இப்ப நீங்க தயாரா இருக்கணும். யூ ஹேவ் டு டூ. பாருங்க, வாரம் வாரம் நம்மளுக்கு நெட் காமர்ஸ் செமினார் இருக்கு. அந்த அந்த சென்னை ஆபீஸ், அந்த அந்த கண்ணாடி கதவு இருக்குல்ல, கூட்டம் அதை தாண்ட மாட்டுது. எங்க கமிட்மெண்ட்? 2025-ல அப்படிதான் இருந்துச்சு, 2026-லயும் அப்படிதான் இருக்கு. சோ மாற்றங்கள் எங்க? வால்டன் வளருது. நீங்க வளர்றீங்களா? உங்க டீம் வளருதா? உங்க டீம் எப்படி வளரும்? கிராண்ட் என்சிஎஸ்க்கு வரணும். வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை உள்ள நெட் காமர்ஸ் செமினாருக்கு நீங்க கமிட்மெண்ட் கொடுக்கணும். யாரெல்லாம் எத்தனை புது ஆளை கூப்பிட்டு வரணும்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை புதிய ப்ராஸ்பெக்ட் கூட்டு வர்றதுக்கு இப்ப ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சிருக்கணும் பேசுறதுக்கு. ஸோ யூ நீட் டு attend today, achieve tomorrow. யாரெல்லாம் நம்மளோட நிகழ்வு, நம்மளோட மீட்டிங்கு, நம்மளோட ப்ரோக்ராம்க்கு வராங்களோ அவங்க சாதிப்பாங்க. ஏன்னா நீங்க பாருங்க, எல்லாரும் என்ன சொல்லுவோம்? சார் பிஸி சார். பிஸினா ரிசல்ட் இருக்கணும். பிஸினா டீம் இருக்கணும். டீம் வளர்ந்துருக்கணும். பிஸினா ஆர்பி வந்திருக்கணும். பட் ப்ரொடக்டிவா இல்லையே. ஸோ எது எதுல பிஸியா இருக்குங்க? ஸோ நான் வாரம் வாரம் அன்றாடம் ஆபீஸ்க்கு வரேன் சார். யார் வந்து சொன்னது? ப்ராஸ்பெக்ட் இருக்காங்களா? ப்ராடக்ட் வாங்குறாங்களா? மீட் பண்றாங்களா? அப்பாயின்மெண்ட் இருக்குங்களா? சும்மா ஆபீஸ் உட்காரத்துக்குலாம் வர வேண்டியது இல்ல. வீட்டு விட்டு வெளியே ஆகுறாங்களா? அப்பாயின்மெண்ட் இருக்கணும். யாரையாவது சந்திக்கணும். யாராவது பார்த்து பேசணும். ப்ராடக்ட் விற்பனை செய்யணும். இதுக்குதான் வீட்டு விட்டு வெளியே ஆகுறது. சோ சும்மா வெளியாவது சும்மா வரோம்னா யூ ஆர் நாட் ப்ரொடக்டிவ். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஜூம்ல 70 பேரு. இவ்வளவுதானா? என்ன காரணங்கள்? யூ ஆர் நாட் ப்ரொடக்டிவ். பிஸியா இருக்குங்க, பட் யூ ஆர் நாட் ப்ரொடக்டிவ். ஸோ ப்ரொடக்டிவ் இருந்தா உங்களுக்கு மார்னிங் ஆக்டிவிட்டி 10ல இருந்து 12 என்ன செய்யறோம்? 12ல இருந்து 3 மணி இருக்கும். என்ன 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 ப்ரோக்ராம், என்ன ஆக்டிவிட்டி? 3 மணில இருந்து 6 மணி இருக்கும். என்ன செய்யறோம்? 6 மணில இருந்து 9 மணி இருக்கும். என்ன ஆக்டிவிட்டி? யார கால் பண்றோம்? யார பேசுறோம்? சக்சஸ் ஈஸியா வராது. சக்சஸ் வந்து மாதத்துக்கு வாரத்துக்கு என்ன செய்யறோம்னு முக்கியம் இல்ல. சக்சஸ் வெற்றி யாருக்கு வரும்னா, அன்றாடம் காலையிலயும் மத்தியானத்துல அந்திலையும் ராத்திரியிலும் யாரெல்லாம் உழைப்பு போடுறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி வரும். அப்ப நீங்க உங்களோட ஆபரேஷன் பாருங்க. இன்னைக்கு காலையில என்ன செஞ்சங்க? யார கால் பண்ணாங்க? மத்தியானத்துல யார கால் பண்ணுங்க? யார்கிட்ட பேசினாங்க? யார்கிட்ட பிரசன்ட் பண்ணுங்க? இந்த ப்ராடக்ட் எங்க போய் சேர்ந்துச்சு? யாரெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க ப்ராடக்ட்? நான் திட்டுறேன்னு யோசிக்காதீங்க. என்னோட குரலே அப்படிதான். யாரும் சரி திட்டத்துக்கு வர சொல்லனா, நீங்க வெற்றி அடையணும். இதெல்லாம் செஞ்சாதான் நீங்க வெற்றி அடைய முடியும். உங்க ஸ்கெடியூல் என்ன?
நாளை என்ன செய்ய போறீங்க? நாளை யார பார்க்க போறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நாளைக்கு யாரெல்லாம் கால் பண்ணணும். காலையில யார கால் பண்ணணும், அந்தியில யார கால் பண்ணணும். சோ இந்த ஸ்கெட்யூல் எல்லாம் கரெக்ட்டா இருந்தா தான் நம்பர்ஸ் டோன்ட் லைன்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க ஆம், முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன நம்பர்ஸ்? உங்க அப்பாயின்ட்மெண்ட் நம்பர்ஸ். ஒரு நாளைக்கு எத்தனை அப்பாயின்ட்மெண்ட்? ஒரு நாளைக்கு எத்தனை பிரசன்டேஷன்? ஒரு நாளைக்கு யார்கிட்டலாம் பேசுறாங்க? அவங்க ப்ராடக்ட் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஜாயின் பண்றாங்களோ இல்லையோ, வாங்குறாங்களோ இல்லையோ, அது முக்கியம் இல்ல. அப்பாயின்ட்மெண்ட் இருக்குதா? அடுத்தது யார் எத்தனை பேர் சைன் அப் பண்றாங்க? நீங்க சைன் அப் பண்ணிருக்கீங்களா? உங்க டீம்ல யாரும் சைன் பண்றாங்களா? இது உங்களுக்கு தெரியணும். இந்த நம்பர்ஸ் டோன்ட் லை. உங்க அப்பாயின்ட்மெண்ட் உங்க சைன் அப்க்கு முக்கியத்துவம் கொடுக்கும். உங்க சைன் அப் நீங்க சில்வர் ஆகுறீங்களா இல்லையா? உங்க டீம்ல சில்வர் ஆகுறீங்களா? இந்த சைன் அப் பொறுத்து இருக்கு. அட்டெண்டன்ஸ். ஒரு அப்பாயின்ட்மெண்ட் உங்க மீட்டிங்க்கு அட்டெண்டன்ஸ் கொடுக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை யார் போறா? எத்தனை பேர் வர போறாங்க? நீங்க முடிவு இருக்கணும். சரி, என் டீம்ல 5 பேர் வராங்க. என் டீம்ல 10 பேரு. உங்க டீம்ல எத்தனை பேரு? இந்த கணக்கு நம்பர்ஸ் இருக்கணும். வாரம் வாரம் நீங்க மட்டும் தான் வந்துட்டு இருக்கீங்க. உங்க வருமானம், டோட்டல் இன்கம், ரெஃபரல்ல எவ்வளவு கமிஷன் வரணும்? குரூப் சேல்ஸ்ல எவ்வளவு கமிஷன் வரணும்? அந்த நம்பர் உங்களுக்கு தெரியணும். ஐபி. நான் 2 ஆர்பில ஆர்பியே இல்ல. 8 ஆர்பிக்கு போக ஆர்பி ரொம்ப முக்கியம். உங்க வளர்ச்சி, உங்க சாதனைகள், வால்டன்ல ஆர்பி. எப்பெல்லாம் ஆர்பி வளருதோ உங்க டீம் வளருதுன்னு அர்த்தம். ஆர்பி வளர்ந்தா டீம் வளரும், டீம் வளர்ந்தா வருமானம் வளரும். சோ வருமானம் வளருறதுக்கு ஆர்பி வளரணும். சோ அப்ப உங்க திட்டங்கள், பிளானிங், ப்ரிப்பரேஷன், நீங்க பெர்ஃபார்ம் உழைப்பு போடுறது எல்லாமே 8 ஆர்பிக்கு நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். உங்களோட ஆர்பி சம்பாதிக்கிற ஆரம்பமே 8 ஆர்பி. 2 ஆர்பி எல்லாம் போனஸ். 8 ஆர்பி. சோ அந்த 3 ஐடி வந்துட்டு 4 அக்கவுண்ட் இருக்கணும் உங்களுக்கு 8 ஆர்பி வர்றதுக்கு. 8 ஆர்பிக்கு நீங்க வேலை செய்யணும். எப்படி 8 ஆர்பி 2 ஆர்பி கிடைக்குதா? ஓகே. பட் மை objective இஸ் டு ஸ்டார்ட். 8 ஆர்பி ஆரம்பிக்கும் போது அது டபுள் ஆகும். போக்கஸ் நீங்க பாருங்க. எப்படி 8 ஆர்பி இருக்கிறது? இது 40 செட். ஒரு லேக்ல ஒரு 10 செட் தான். ஓ, 10 பெருசா இருக்கா? சின்னதாக்கிருங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு புது ஆளு ஒரு லேக்ல சில்வர் கூட வரதா போனஸ். சோ அப்ப இந்த ஒரு ஏபிசிடி லேக் இருக்குல்ல, ஏல யாரு ஒரு ஆளு இந்த மாதத்துக்கு 10 ஐடியோட சில்வர் ஆக்கணும். அதாவது செகண்ட் லேக். சோ நீங்க சில்வரை போக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு 8 ஆர்பி. அப்ப நீங்க பாருங்க, மாதம் மாதம் புது ஆள் வந்துட்டு இருக்காங்க. வந்தவரே புது ஆளு சில்வர் ஆகணும். அப்ப நீங்க இது டைரக்ட் ரெஃபரல் மட்டும் பிரச்சனை இல்ல. உங்க டீம்ல, உங்க குரூப்ல யார் ஒரு புது ஆளு சில்வர் ஆக முடியும்? அப்ப நீங்க 4 சில்வர் ஒரு மாதத்துக்கு, புது ஜீரோல இருந்து சில்வர் 10 ஐடியோட சில்வர் ஆகுறாங்க. அப்ப 4 சில்வர் தானே. 4 குரூப் இருக்கு. ஈச் குரூப்ல ஒரு சில்வர். இது நீங்க போக்கஸ் பண்ணுங்க சில்வருக்கு. அப்ப உங்களுக்கு 8 ஆர்பி வரும். 4 சில்வர்ல. அப்ப நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த மாதத்துல ஏல யார் சில்வர் ஆக்க விடாம, பில யார் சில்வர். சில்வர்னா 10 செட்டோட பில யார் சில்வர், சில யார் சில்வர், டில யார் சில்வர். ஏன்னா உங்களுக்கு வேண்டியது 8 ஆர்பி. சோ 8 ஆர்பி. இதே நீங்க 10 மாதத்துல செஞ்சீங்கன்னா 80 ஆர்பி. இதே நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா
80 ஆர்பி இல்ல, 320 ஆர்பி கூட இருக்கலாம், பிளாட்டினமா கூட ஆகலாம். ஆனா இப்ப யாரெல்லாம் 8 ஆர்பி எடுக்கலையோ, இப்போ உங்களோட போக்கஸ் 8 ஆர்பி எடுக்கணும். எப்படி 8 ஆர்பி? 4 சில்வர் உருவாக்கணும். 4 சில்வர் உருவாக்கணும். 4 லேக்ல, ஈச் லேக்ல ஒரு லேக்ல ஒரு சில்வர். அப்போ உங்களுக்கு 8 ஆர்பி. ஸோ ஆர்பி 80 ஆர்பி நீங்க கோல் ஆகணுங்கன்னா நீங்க விசா ட்ரிப் அடுத்த வருஷம் பிணைங்கள கட்டாயம் நீங்க வரலாம். ஸோ அப்ப இந்த ஒரே மாதத்துல சில்வர் ஆகுறாங்களே, இது உங்களோட புது ஸ்டார். இவங்களை போக்கஸ் பண்ணுங்க. யார் உங்களோட ஸ்டார்? ஃபைண்ட் த நியூ ஸ்டார். அந்த ஜொலிக்கிற நட்சத்திரம் யாரு உங்க டீம்ல? யாரெல்லாம் ஒரே மாதத்துல 10 ஐடி போட்டு சில்வர் ஆகும், இது இது உங்களோட நட்சத்திரம். இவங்க கூட வேலை செய்யுங்க. அவங்களுக்கு 8 ஆர்பி எப்படி எடுக்கிறதுன்னு கத்து கொடுங்க. சரி, இது அதுதான். நீங்க 8 ஆர்பி எடுத்துட்டீங்களா, அவங்களுக்கு 8 ஆர்பி எடுக்க கத்து கொடுங்க. அவங்களுக்கு 8 ஆர்பி எடுக்க கத்து கொடுங்க. அவங்களை கோல் ஆக்குறதுக்கு கத்து கொடுங்க. அப்ப எப்ப இந்த புதிய நட்சத்திரத்துக்கு கூட நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப உங்க டீம் டைமிங் வந்துருச்சு. நீங்க டேக் ஆஃப் பண்றதுக்கு ரெடியா இருக்குங்க. இது ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்றேன்னா, இதான் டைம் சார். வால்டேன் இந்தியாவுக்கு இதுதான் சரியான தருணம், சரியான நேரம். இதான் சொல்லுவாங்கல்ல, நல்ல நேரம் வந்துருச்சு, நல்ல நேரம் உருக்கடிச்சுக்கிட்டு, நல்ல நேரம் வந்துருச்சு. வால்டேன் இஸ் ரெடி. நான் மட்டுமல்ல, வால்டேன் இருக்க லீடர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. த டைமிங் இஸ் ரைட். வால்டேனோட ஃபிளைட் டேக் ஆஃப் பண்ணும்போது, ஆனால் நிறைய விஷயம் யோசிச்சு குறைய பார்த்துக்கிட்டு காரணங்கள் கொடுத்துக்கிட்டு ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடாதுங்க. இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இது நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த காலகட்டம் வால்டேன் இந்தியா எப்படி இருக்குன்னா, ஆரம்ப காலகட்டத்துல எப்ப மிஸ்டர் மூர்த்தி வந்தாரோ, மேடம் வசந்தா வந்தாங்க, ராஜமோகன், இவங்க எல்லாம் கணேசன் எல்லாம் வந்தாங்களா, அந்த அந்த மாதிரியான ஒரு காலகட்டம், அந்த பிளைட் ஏறுற ஒரு காலகட்டம் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. குறைய பேசிட்டு அவன் எது சரியில்லை அது சரி, ஒரே நோக்கம், ஒரே நோக்கம். பெருசா யோசிப்போம். கடமையை செய்யுங்க. சிலுவரை உருவாக்குங்க. மீட்டிங்க்கு வாங்க. ஆளை கொண்டு வாங்க. சோ எப்ப நீங்க கடமையை செய்யறீங்களோ பலனை எதிர்பார்க்காதுங்க. வருது வந்தே தீரும். மறுபடியும் சொல்றேன், திஸ் இஸ் த பெஸ்ட் டைம். வால்டேன் இந்தியா பெரிய லெவலுக்கு வரும்போது, அது இந்த கம்பெனி வளர போது உங்களோட சேர்ந்து வளரணும். இந்த வால்டேன் வளர்ச்சியில உங்க வளர்ச்சி இருக்கணும். வால்டேன் சாதனையில உங்க சாதனைகள் இருக்கணும். உங்க ஆர்பி அதிகரிக்கணும், வருமானம் அதிகரிக்கணும். நீங்க அடுத்த விசா மேடையில அங்கீகாரம் எடுக்கணும். சோ இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துருங்க. இந்த ஆண்டு உங்க ஆண்டு. பெரிய கனவு நினைவாகும். பெரிய சாதனைகள் சாதிக்க போறங்க. பாசிட்டிவா இருக்கு. ஆனா பாசிட்டிவா இருந்தா மட்டும் பத்தாது. கடுமையான உழைப்பு, கடுமையான உழைப்பு. அன்றாடம் ஒரு ஆளு பேசணும். அன்றாடம் யாராவது ப்ராடக்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்கணும். சோ இந்த பயணம் உங்களுக்கு வெற்றி பயணமாகும். உங்க வால்டேன் பயணம் இந்த ஆண்டு வெற்றி ஆண்டா இருக்கும். சோ நல்ல முடிவு எடுப்போங்க. முக்கியமா சென்னை வட்டாரத்துல இருக்கிறவங்க கிராண்ட் என்சிஎஸ்க்கு இன்னும் 130 டிக்கெட் இருக்கு. கட்டாயம் நீங்க புஷ் பண்ணணும். உங்க டீம்ல நீங்க செக் பண்ணணும், லிஸ்ட் பண்ணணும். அது செஞ்சுங்க. நம்ம சென்னையில மீட் பண்ணுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நரீம் மேன். தேங்க்யூ சார். வணக்கம் சார். நரீம். நிச்சயமா சண்டேல பார்ப்போம் சார். தேங்க்யூ சார். குட் நைட். எல்லாம் இந்த ஜூம்ல கலந்து இருக்கிற லீடர்ஸ், மலேசியா லீடர்ஸ், இந்தியா சென்னையில இருக்கிற லீடர்ஸ்க்கும் நன்றி. நீங்க பாருங்கன்னா எல்லா லீடர்ஸும் இருப்பாங்க.
மேடம் வசந்தா இருப்பாங்க, கணேசன் இருப்பாரு, மிஸ்டர் குணாலன் இருப்பாரு, சிவராமன், சாம், இவங்க லீடர்ஸே இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உங்க டீமும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ வணக்கம். சார். வணக்கம் சார். குட் நைட் டு ஆல். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங்.